ஏதாவது வீட்ல பார்ட்டி பண்ணாலோ, இல்ல ஏதாவது ஃபங்ஷன் வந்தாலோ, இந்த மாதிரி மீதமாகுறது வந்து வழக்கம் தான். ஸோ, அத வச்சே மறுநாள் காலையில ஓட்டிர்றது. ஸோ, அந்த மாரி தாங்க இந்த மாரி சிக்கன் நூடுல்ஸு இதெல்லாமே நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல நேத்து. ஸோ, அது வந்து ஹோம்மேடா பண்றவங்க தான். அதனால வந்து பிரச்சனை கிடையாது. வேற இந்த கடைகள்ல வாங்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதுவா இருக்காது. ஸோ, அதெல்லாம் இது பண்ணி குடுத்துட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய், கேரட்டு, பாதாம் நைட்டு ஊற வச்சிருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு இந்த கேக் கட் பண்ணது இருந்தது இல்லையா? அத வந்து கட் பண்ணி குடுத்துருந்தேன். கவனோட ஃப்ரெண்ட் இவங்க வந்திருந்தாங்க. அவங்களோட அம்மா. அவங்களும் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. அவங்களுக்கும் கேக்லாம் கட் பண்ணி குடுத்துருந்தேன். அவங்களும் ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு குடுத்துட்டு, சாப்பிட்டுட்டு அப்புறம் பிள்ளைங்கள அவங்களே கூட்டிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் நான் எங்க வீட்ல வச்சு அனுப்புறேன் அப்டின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மதியம் லஞ்ச் வந்து கொஞ்சம் சிம்பிளா அதுவும் கேப்ப களி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாச்சி நல்லா வாசமா வந்து கருவாடு தொக்கு குடுத்துருந்தாங்க. ஸோ அத வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமேன்ட்டு சிம்பிளா வந்து வேலைய முடிச்சாச்சு. ஏதாவது காய் பொரிக்கலான்னு பார்த்தேன். வெள்ளரிக்காய் வச்சே வந்து முடிச்சாச்சுங்க.